ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம திருக்குறளில் இருந்து நீத்தார் பெருமையிலேருந்து அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. இதில் நம்ம 26வது குறள்லேருந்து 30 குறள் வரைக்கும் 5 குறள்கள் இருக்குது. அந்த 5 குறள்களில் பொருள்களையும் குறளையும் நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது நீத்தார் பெருமையிலேருந்து நம்ம பார்க்க போகிற குறள் பார்த்தீங்கன்னா 26வது குறள். செயற்கரிய செய்வார் வெறியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். இது 26வது குறள். இப்போ 26வது குறளுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். மக்களின் செய்தற்குரிய செயலாகிய ஐம்புலன்களையும் அடக்குதலை செய்பவர் பெரியோர், அவ்வாறு செய்ய முடியாதவர் சிறியோர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 27வது குறள். சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இது 27வது குறள். நம்ம 27வது குறளுக்கான பொருளை பார்ப்போம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் 5 வகைகளையும் அறிய வல்லவனது அறிவினிடத்தில் இவ்வுலகின் இயல்பு உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 28வது குறள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இது 28வது குறள். இப்போ 28வது குறளுக்கான பொருளை பார்ப்போம். பயன் நிரம்பிய சொற்களை உடைய துறவிகளின் பெருமையை அவர்கள் கூறிய மந்திரங்களாகிய சொற்களே அறிவிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 29வது குறள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. இப்போ நம்ம 29வது குறளை பார்த்துட்டோம். இப்போ குறளுக்கான பொருளை பார்ப்போம். நற்குணம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்ற துறவியின் சினம் நிற்பது சிறு பொழுதே என்றாலும் எவருக்கும் அதன் விளைவை தாங்குதல் முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற குறள் 30வது குறள். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இது 30வது குறள். 30வது குறளுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். எல்லா உயிர்கள் மீதும் அருளுடையவராக நடந்து கொள்வதால் அந்தணர் என்று சொல்ல பெறுபவர் பற்றினை விட்ட துறவி ஆவார். அவ்வளோதான் குட்டீஸ். நீத்தார் பெருமையிலிருந்து 26லேருந்து 30 வரைக்கும் உள்ள குறள்களையும் குறளோட பொருளையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.